Hi friends, Assalamu alaikum. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு வீடியோல நான் வந்து என்னோட கிச்சனை ஒரு சின்ன மேக்ஓவர் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். மேக்ஓவர் ப்ளஸ் ஒரு சின்ன டிஐவையும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு டிஐவை. ஸோ லாஸ்ட் வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிச்சன் செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இங்கே இருந்த அந்த பெயிண்ட் கலரும் சரி, இந்த நிறைய ஆணி அடிச்சிருச்சு, அங்கங்கே ஃபுல்லாக ஹோல்ஸாக இருந்தது. எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க அடிச்சு வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை. ஸோ இதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி நான் வந்து ஒரு சின்ன மேக் ஓவர் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ளஸ் ரெண்டல் ஃப்ரெண்ட்லி கூட. இன்றைக்கி வந்து நான் பண்ண மேக் ஓவருக்கு எனக்கு மொத்தமான செலவே வந்துட்டு பார்த்திங்கன்னா பிலோ 300 தான் எனக்கு வந்துட்டு வந்தது. ஸோ எது நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படிங்கிறதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போது ஃபஸ்ட் நான் வந்து அந்த வால் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டேன். இது வந்துட்டு நான் 2 ரோல் வால்பேப்பர் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆன்லைனில். ஸோ இந்த 2 ரோல் வால்பேப்பரையும் வந்துட்டு நான் வந்து 256 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருக்கேன். ஒரு ரோல் வந்து 400 சென்டிமீட்டர் நீளமும் 45 சென்டிமீட்டர் அகலமும் வந்து இருக்குது. ஸோ இந்த வால்பேப்பரை வந்து நான் தேவையான அளவில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் ஜஸ்ட் 2 ரோல் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ஃபுல் வால்க்கு வந்துட்டு ஒட்ட போகிறது கிடையாது. எனக்கு வந்து அந்த ஸ்டவ்வுக்கு பின்னாடி உள்ள அந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் கவர் பண்ணுற மாதிரி எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால நான் வந்து அது மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கேன். அது போக எனக்கு வந்துட்டு இந்த அகலத்துக்கு நான் வந்து லென்த் வைஸ் தான் வந்து வால்பேப்பர்ஸ் எப்போவுமே வந்து ஒட்டுவேன். நான் அதுதான் ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு வந்து அதிகமாக பபிள்ஸ் எதுவுமே வராது. நம்ம ஜஸ்ட் மேலே மட்டும் ஒட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மேலே ஒரு இது வந்து ஒரு எண்டு வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா மிச்சம் ஃபுல்லாக அப்படியே நம்ம கீழே அந்த பின்னாடி இருக்க ஸ்டிக்கர் பேப்பரை வந்து பிச்சுட்டே வந்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து வால்பேப்பர் ஒட்டிடும். கையை வச்சு அழுத்தம் கொடுத்து அதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு கார்டு, பழைய விசிட்டிங் கார்டு மாதிரி எதுவும் இருந்தது அப்படின்னா அதை வச்சு கூட நீங்கள் வந்து ரப் பண்ணி அதை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு பழைய வால்பேப்பரை வந்து எடுக்கலை. நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்லேயே காட்டியிருந்தேன். வால்பேப்பரை எடுக்கும்போது பின்னாடி இருக்கிற அந்த பெயிண்ட் வந்து சேர்ந்து வால்பேப்பரோடு வந்தது. அதனால நான் பழைய வால்பேப்பரை ரிமூவ் பண்ணாமல் தான் ஃபஸ்ட் வந்துட்டு நான் புது வால்பேப்பர் ஒட்டினேன். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து வால்பேப்பர் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ கீழே பழைய வால்பேப்பர் வந்து அதில் அப்படியே தெரிஞ்சது. அதனால் சரி ஓகே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், பெயிண்ட் போயிட்டு இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களில் நிறையா பெயிண்ட் போயிருந்தது, ஒவ்வொரு இடங்களில் கம்மியாக போயிருந்தது. ஸோ பெயிண்ட் போன இடத்துலையுமே வந்து வால்பேப்பர் நல்லா ஒட்டிக்கிடுச்சு. அதோட அந்த க்ளூ, அந்த அடசிவ் வந்து நல்லா இருந்ததுனால எந்த இதுவுமே இல்லை. ஸோ ஜஸ்ட் அந்த செவத்துலேயுமே பெயிண்ட் இல்லாத அந்த இடங்கள்லையுமே வந்து வால்பேப்பர் நல்லா வந்து ஒட்டிக்கிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பெயிண்ட் கலருக்கும் கிச்சன் பெயிண்ட் கலருக்கும் இந்த வால்பேப்பர் கலருக்கும் கொஞ்சம் நல்லா சிங்க் ஆச்சு. அதனால் வந்துட்டு அந்த அளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே வந்துட்டு தெரியல வால்பேப்பர் ஒட்டினதில். நல்லா இருந்தது எனக்கு பார்க்குறதுக்கு. எனக்கு வந்து இந்த டோட்டல் லாஸ்ட் அவுட்கம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சொன்ன அந்த 105 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது வந்து இதுதான். இந்த ஸ்விட்ச் போர்டுக்கு கொஞ்சம் மேலே இருந்து டேபிளுக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் வர்றது தான். ஸோ இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் வச்சு நான் ஒட்டினதில் எனக்கு வந்து ஒரு ரோல் வந்து ஃபுல்லாக காலியாகிடுச்சு. அப்புறம் இன்னொரு ரோலில் வந்துட்டு ஒரு 110 115 சென்டிமீட்டர் கிட்டேயோ வந்து நான் வந்து எக்ஸ்ட்ராவாக அதில் வந்து கட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் நான் வந்து பேஸ்ட் பண்ணது. இந்த அவுட்லுக்கே வந்து எனக்கு வந்து நல்லா இருந்த மாதிரி இருந்தது. உங்களுக்கு எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். அப்புறம் இந்த ஸ்டிக்கர் பேப்பர் பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி இருந்து கிழிக்கிறோம் இல்லையா, வால்பேப்பர் பின்னாடி இருந்து, இதை வந்து நம்ம ஹோம்மேட் ஸ்டிக்கர்ஸ் செய்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஷெல்ஃப் லைனர்ஸ் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வால்பேப்பர் ஒட்டின இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு காட்டினேன், நிறைய ஆணி அடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி ட்ரில் பண்ண ஹோல்ஸ் வந்துட்டு சேம் ஹைட்டில் 2 ஹோல் வந்து ஆல்ரெடி இருந்தது. அந்த 2 ஹோலை வச்சு நான் வந்து ஒரு சின்ன டிஐவை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து நான் என் பையனோட 2 பெல்ட் வந்து எடுத்திருக்கேன். அதாவது 2 பெல்ட்டுமே வந்து ஒரே மாதிரி பிச்சு வச்சுருந்தான். ஸோ நான் வந்து கரெக்டாக அந்த பிஞ்சிருந்த இடத்தோட வந்து கட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து அந்த கட் பண்ணது போக மிச்சம் வந்து பெல்ட்டில் 60 சென்டிமீட்டர் வந்து இருந்தது பெல்ட்டோட நீளம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இருந்த அந்த ஹூக், அந்த பெல்ட்டுடைய ஹூக், இது எல்லாத்தையுமே வந்து அதையும் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து வந்துட்டு கார்ட்போர்டு எடுத்திருந்தேன். கார்ட்போர்டு வந்துட்டு 60 சென்டிமீட்டர் நீளமும் 12 சென்டிமீட்டர் அகலமும் இருக்கிற மாதிரி கார்ட்போர்டு 3 கார்ட்போர்டு எடுத்திருந்தேன் நான் சேம் சைஸில். அந்த 3 கார்ட்போர்டையும் வந்துட்டு ஃபெவிகால் வச்சு எல்லாத்தையுமே சேர்த்து வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இதோட கார்னர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈவனாக இல்லாமல் இருந்தது. ஸோ பிசுறாக இருந்தது. இது எல்லாத்தையும் வந்துட்டு நான் வந்து ஒரு மாஸ்கிங் டேபிளில் நான் பேப்பர் டேப் வச்சு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
இதுக்கு மேலே வந்துட்டு நான் வந்து வால்பேப்பர் என்கிட்ட லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணிவிட்டு மீதம் இருந்தது வால்பேப்பர். ஸோ அந்த வால்பேப்பர்லேருந்து நான் வந்து அதை வச்சு நான் இந்த கார்ட்போர்டுக்கு மேலே வந்து பேஸ்ட் பண்ணி இதையும் வந்து கவர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ ஃபைனலாக இப்படி தான் இருந்தது இந்த கார்ட்போர்ட் ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கப்புறமா. அந்த மாதிரி 2 எண்டையும் வந்து சேமாக வச்சுட்டு இங்கே சென்டரில் வந்து ஒரு ஸ்க்ரூ வச்சு ஹோல் போட்டுக்கிட்டேன். இந்த பெல்ட் வந்து ரொம்ப லேஸாக தான் இருந்தது. அதனால் வந்து கைனாலே சும்மா கைனாலே வந்துட்டு ஹோல் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. இப்போ அடுத்து வந்துட்டு நம்மளுக்கு செவத்தில் அந்த ஹோல் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த இடத்துல அந்த பெல்ட்டை வந்து நான் வந்து ஸ்க்ரூவோட வச்சு செக்யூர் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்க்ரூ வந்துட்டு நான் ஆல்ரெடி இங்கே செவத்துலேருந்து நான் இப்போது கலட்டின ஸ்க்ரூ தான். அதே வந்து நான் திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கிட்டேன். டைட் பண்ணி 2 பெல்ட்டையுமே 2 சைடும் மாட்டினதுக்கப்புறமா இப்படி தான் நம்மளுக்கு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு லூப் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா கார்ட்போர்ட், அந்த கார்ட்போர்டை வந்து நம்ம இதில் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த கார்ட்போர்டை வந்துட்டு இப்போது இதில் கரெக்டாக பொசிஷன் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கார்ட்போர்டோட லென்த் வந்துட்டு இந்த 2 ஸ்க்ரூக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை விட கார்ட்போர்டு வந்து பெருசாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது இப்போ எனக்கு வந்துட்டு அந்த ஸ்க்ரூக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 54 சென்டிமீட்டர் இருந்தது. ஆனால் நான் எடுத்திருக்க கார்ட்போர்டோட நீளம் வந்துட்டு 60 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி கார்ட்போர்டு வந்து கொஞ்சம் நீளமாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த பெல்ட்டுக்குள்ளே வந்து நம்ம பொசிஷன் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா கார்ட்போர்ட் சின்னதாக இருந்தது அப்படின்னா பெல்ட்டில் வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது, கீழே விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து அதை மட்டும் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு நான் வந்து என்னோட ஒரு சின்ன டிஐஒய் பிளான்டர் வந்து இருந்தது என்கிட்ட. ஸோ இந்த பிளான்டரை வந்து நான் வந்து சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். இது கூட 2 சைடும் வந்துட்டு என்கிட்ட இருந்து சின்ன செராமிக் ஜார்ஸ் வந்துட்டு என்கிட்ட இருந்தது. ஸோ 2 ஜார்ஸையும் வந்துட்டு 2 சைடும் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஒரு சிம்பிளான 0 காஸ்ட்டில் எந்த ஒரு செலவுமே இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான வால் ஷெல்ஃப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு சூப்பரான கிச்சன் டெக்கர் வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இந்த டெக்கர் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த டிஐஒய் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் வந்துட்டு என்னோடய கிச்சனுக்கு வந்துட்டு ரொம்ப நாளாக செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம். ஸோ ஒரு நோம்புக்கு முன்னாடி எப்படியா செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி நான் வந்து கரெக்டாக அந்த இது வந்து முடிச்சிருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு வீடியோவில் பார்க்க எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா, இல்லை வேறு எதுவும் சேஞ்சஸ் எதுவும் பண்ணலாமா அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த டெக்கர் ஐடியா நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலும், உங்களுக்கு கூட இந்த டெக்கர் ஐடியா நீங்கள் ட்ரை பண்ணதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய இமெயில் ஐடிக்கு வந்து உங்களுடைய டெக்கர் இமேஜஸ் வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து அதை வந்து எல்லாருக்கூடையும் நான் கண்டிப்பாக என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த வால் ஷெல்ஃப்க்கு கீழே வந்துட்டு இன்னொரு ஹோல் வந்து ஆல்ரெடி இருந்ததுங்க. ஸோ அதில் வந்துட்டு அதுலேயும் வந்து இன்னொரு ஸ்க்ரூ வந்து மாட்டி நான் வந்து என்னோட அந்த சப்பாத்தி ஸ்டாண்டும் அதுக்கான அந்த ரோலிங் பின்னும் வந்து வைக்கக்கூடிய அந்த ஸ்டாண்ட் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கீழே ஃப்ரண்ட்டில் இருந்த இதில் வந்துட்டு ஒரு ஹேண்ட் டவல் ஒன்று வந்து மாட்டி விட்டேன். ஸோ அவ்வளோதான். இப்போதைக்கு வாலில் வந்து நான் இவ்வளோ தான் பண்ணியிருக்கேன். ஸோ மிச்சம் இருக்கிற இதில் வந்துட்டு சும்மா ஜஸ்ட் இன்னும் ஒரு 1-2 டிஐவைஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஐடியா இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்லுக். இப்படி தான் இருந்தது. மேலே நம்ம டிஐஒய் பண்ண ஷெல்ஃப், அப்புறம் கீழே வந்து இந்த சப்பாத்தி ஸ்டாண்டு, அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா டேபிளில் வந்துட்டு கார்னரில் வந்து என்னோடய மிக்ஸி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்துட்டு நம்மளுக்கு சமையலுக்கு அப்பப்போ அடிக்கடி தேவையான சில ஐட்டம்ஸ், இந்த உப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ஸ்பூன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்க அந்த பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நான் டிஐஒய் பண்ணது தான். ஆனால் அது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் பண்ணது. நான் யூடியூப் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணது. ஸோ அதனால் அதோட டிஐவை வந்து என்னால் ஷேர் பண்ண முடியல உங்க கூட. இது வந்து ஜஸ்ட் ஒரு சாதாரண ஒரு பிஸ்கட் டின் தான் இது. ஸோ அந்த டின்னில் வந்துட்டு நான் வந்து பிளாக் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே கோல்டன் கலர் கிளிட்டர்ஸ் வச்சு டாட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு என் பையனுடைய ஒரு பழைய ஜீன்ஸில் இருந்த பாக்கெட் வந்து கட் பண்ணி எடுத்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இப்போது இதில் வந்துட்டு இந்த பெரிய ஸ்பூன்ஸ் எல்லாம் வந்து போட்டு வைக்கிறதுக்கு இதனால் கொஞ்சம் நீளமாக இருந்ததுனால ஈஸியாக இருந்தது. அதனால் நான் இதில் வந்து அந்த ஸ்பூன்ஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணி இங்கே வந்து டேபிள் டாப் மேலே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்.
இந்த ரெட் கலர் ட்ரேயுமே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு சாக்லேட் பாக்ஸ் தான் அது வந்து அதுலேயும் நான் சில டிஐஒய் பண்ணி இன்னும் கொஞ்சம் அதை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதோட லுக் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சில ஐடியாஸ் இருக்குது. ஸோ இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், இதுதான் ஃபைனல் லுக். எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. என்னுடைய வீடியோஸ்க்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இந்த மாதிரி ஜீரோ காஸ்ட் டிஐவைஸ் ஆர்கனைசேஷன் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்.